புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குவதற்காக பொது நிர்வாக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட பணம்பலன கமிஷன் அறிக்கையின் பிரகாரம் இந்த நாட்டிலே 8 புதிய பிரதேச செயலகங்களை உருவாக்குவதற்கு சிபாரிசு செய்யப்பட்டு 13/7/2000 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அந்த அமைச்சரவையிலே தீர்மானிக்கப்பட்டு அந்த 8 பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டு இன்று வரை 25 வருடங்களாக கடமை செய்து வருகிறது. அவைகளிலே 6 பிரதேச செயலகங்கள் ஏற்கனவே வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்பட்டு எல்லைகள் வரையறுக்கப்பட்டு கடமை செய்கின்ற போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென்று சிபாரிசு செய்யப்பட்ட கோரளைப்பற்று மத்தி, கோரளைப்பற்று தெற்கு இந்த 2 பிரதேச செயலகங்களும் இன்னும் அது வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்படவில்லை. ஆகவே கடந்த 25 வருடங்களாக இப்பிரதேச செயலாளர்கள் தங்களுடைய எல்லைகளிலே பிரதேசங்களுடைய எல்லைகள் தெரியாமல் ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காகவும் கோரளைப்பற்று மத்தியிலே இருக்கின்ற ஒருவர் தன்னுடைய ஒரு பிரச்சனைக்கு கோரளைப்பற்று மத்திக்கு சென்றால் இங்கு செய்ய முடியாது, நீங்கள் வாகரைக்கு போகுங்கள் சொல்வார்கள். சிலர் வாகரை பிரதேச செயலகத்துக்கு போகின்ற போது நீங்கள் கிரான் பிரதேச செயலகத்துக்கு போங்கள் சொல்கிறார்கள். அந்த மக்கள் 25 வருடங்களாக தங்களுடைய ஒரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று இந்த பணம்பலன கமிஷன் அந்த வார்த்தாவ அடிப்படையிலே அந்த கமிஷன் ரிப்போர்ட்டின் படி நீங்கள் எதை அமைச்சரவை தீர்மானித்ததோ அந்த அமைச்சரவை தீர்மானத்தின் பிரகாரம் இந்த பிரதேச செயலகங்கள் இயங்குவதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவற்றை வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்து அந்த செயலகங்கள் நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும்.